ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இவர்களுக்கு 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது கோவில் பூசாரிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 11 அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, பொங்கலுக்கு அனைத்து பூசாரிகளுக்கும் புத்தாடை வழங்கப்படும். பூசாரிகள் மரணமடைந்தால் வாரிசுதாரர்களுக்கு ரூபாய் 1,00,000 வழங்கப்படும். கிராம கோயில் பூசாரிகளுக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பு ரூபாய் 1.25 லட்சமாக உயர்வு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உயிரிழந்த உறுப்பினருடைய ஈமச்சடங்கு உதவித்தொகை ரூபாய் 10,000 உயர்வு. பெரிய கோயில்களில் ஆண்டுதோறும் 500 பூசாரிகளுக்கு புத்துயிர்ப்பு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூசாரிகள் மற்றும் அவர்களது குழந்தைகள் திருமண நிதியுதவிக்காக 1000 ரூபாய் உயர்த்தப்படும். பூசாரியுடைய குழந்தைகளுக்கு பள்ளி மற்றும் கல்வி நிதியுதவி ரூபாய் 1000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூசாரிகளின் குழந்தைகளுக்கு முதுநிலை மற்றும் இளநிலை படிப்புகளுக்கு ஆண்டுக்கு 2000 உயர்த்தப்படும். இந்த மாதிரி பூசாரிகள் மாநாட்டில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 முக்கிய அறிவிப்புகளை இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில புது புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மறக்காமல் பூசாரிகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையுள்ள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.